ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி வந்து தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், அதே தான் ஏர்டெல் அப்புறம் வந்து ஜியோ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து ரீசார்ஜ் பிளான் ஏற்றிட்டாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இது என்னோட சில சஜஷன்ஸை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இதை பற்றி. ஸோ வந்து நான் வந்து இந்த பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையை வந்து நான் உங்களுக்கு வந்து எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓப்பனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்ட்டு நான் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினச்சினா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ண விரும்புறீங்கன்னா ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேலா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடாஃபோன். ஸோ இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசார்ஜ் பிளான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதை வந்து நான் ஒரு 5 monthsக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வாஸ் ஜியோ வந்து 5G ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த சமயத்திலே வந்து 27 இல்லை 21% தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ரேட்டு அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஆனால் அது உண்மையாகவே அதை வந்து அமல்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த 5G ஸ்டாப் பண்ணுறதை மட்டும் அவங்க நிறுத்தலை அப்படின்றதான் நானும் நினைச்சேன். எஸ், 5G வந்து சில பேக்கேஜுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதில் நானும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான். ஏன்னா நான் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 319. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 2 GB பிளான் வித் வந்து 5G அன்லிமிட்டடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளான் இப்போ வந்து 380 கிட்ட போயிடுச்சு. ஸோ அதே தான் 1 month. ஆனால் 380க்கு போனதுனால வந்து நம்ம கம்பெனிக்கு இப்போ கட்டுப்பாடுல மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ வந்து வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் போட்டுடலாம், வேறு வழி எதுவும் தெரியல. ஸோ எனக்கு புரியுதான். பட் ஆனால் வந்து நான் வந்து வீட்டில் வைஃபை கனெக்ஷன் போடுறதுனால ஸோ மோஸ்ட்லி வந்து வெளியே ஓகே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்குன்னா ஒரு 1 GB பேக்கை வந்து நான் 299 பேக்குக்கு பார்த்துருப்பீங்க, 1 GB ஒரு நாளைக்கு. ஸோ அந்த டேட்டா தான் நான் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் ரேட் தான் மெயின். ஏன்னா வந்து அவங்களுக்கு வேணால் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு வந்து இதில் ஓகே வேறு வழியில் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் சில பேருக்கு தெரியும், ஸோ ஒரு 80 ரூபாய் இருந்தாலும் 70 ரூபாய் இருந்தாலும் அது அமௌண்ட் தான். ஸோ நம்ம அதில் ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அந்த ரீசார்ஜ் பிளானை. ஸோ அதையும் மீறி போகிறப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 80 ரூபாய் போனாலும் என்னங்க, அது ஒரு காசு தான் அது. ஸோ அந்த கஷ்டம் வந்து நானும் வந்து இப்போ அனுபவிச்சனால தான் நான் ஏர்டெல் வந்து ஏர் ஃபைபர் ஆல்ரெடி நான் அதை பற்றி வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளான் தான். ஸோ இப்போ நான் வந்து கால் உங்களுக்கும் சில வந்து பேக்கேஜஸ் ஏறின மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் ரீசார்ஜ் கட்டுப்படி ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ கம்பல்சரியாக நீங்கள் 2 GB போட்டால் தான் உங்களால் வந்து 5G வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு 5G ஃபோன் லான்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி விஷயம் தான், 5G கட் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். பட் ஆனால் 5Gக்கு பதிலாக 2 GB வந்து நீங்கள் மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஸோ அந்த 5G வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து இந்த 1.5 1 GB இதுக்கெல்லாம் எதுவுமே 5G கிடையாது, 4G மட்டும்தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி அப்போ எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆக போகுதுன்னா, நீங்கள் 56 days ஓகேங்களா, 1 monthல இருந்து 1 month பிளானை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 56 days, ஏன்னா அதை வந்து ஒரு பேசிக் வேரியண்ட்டை வச்சு அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து பேக். அதில் வந்து நீங்கள் 2 GB பேக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்திங் 790 எவ்வளோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்கேஜை நீங்கள் போட்டால் மட்டும் தான் உங்களால் 5G வந்து யூஸ் பண்ண முடியும்னு கூடிய சீக்கிரத்தில் அதுவும் சொல்ல போகிறாங்க. ஸோ இதுவும் இந்த வீடியோலேருந்து பதிவு செய்யலை, இது கண்டிப்பாக நடக்கும். நான் அப்போ சொன்னதே வந்து செப்டம்பர் மாதம் நடக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் ஜூலையில் நடத்திட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க மேரேஜ் வச்சு அது ஏதோ கான்செப்ட் சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் தெரியுமானே எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். பட் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக அந்த பிளானை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நெக்ஸ்ட் நான் சொல்கிற பிளானும் கொஞ்சம் சீக்கிரத்தில் செப்டம்பரில் கூட அது வரலாம். இல்லை இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அடுத்த வருஷத்துக்கு கூட அதை அமல்படுத்தலாம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் விஷயம்னா, இப்போ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரேட் எதனால மோஸ்ட்லி எல்லாருமே பிஎஸ்எல் பக்கம் வந்துட்டாங்க. இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஸோ எங்கள் அப்பா வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் சொன்ன விஷயம்னா, புது கஸ்டமர்ஸ் இப்போ வந்து ஆஃபீஸை வந்து நிறைய வந்து ஃபோன் நம்பர் நியூ சிம்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்களா. ஸோ அது வந்து நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஸோ பிஎஸ்என்எல் 4G லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4G லான்ச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாக்ஸ் வந்து இன்டர்நேஷனல்ஸ் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருந்தாங்கன்னா அப்போ சுற்றுவட்டாரத்துலேருந்து சில டவர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த 4Gன்ற ஸ்பீடை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த சர்க்கிளில் மட்டும்தான். அதுக்கு மேலே அந்த சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்னொரு டவர் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சர்க்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட் தேரியானா வந்து இந்த 5G 4G இதான் லிமிட். ஸோ பிஎஸ்என்எல் வந்து 4G லான்ச் பண்ண
பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து சீக்கிரமாக வந்து நிறைய இடத்துல வந்து அப்லோட் பண்ண போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டுமே 1150 டவர்ஸ் கிட்ட வந்து புதுசாக வந்து பண்ண போகிறோன்ட்டு நியூஸ் நமக்கு சொன்னாங்க. ஸோ அது மொத்தத்தில் பிஎஸ்என்எல் திருப்பி வராங்க. பட் ஆனால் அவங்களோட ஸ்கீம் இப்போ வந்து முடிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக சொன்னால் நான் வந்து அதில் ஒரு ஸ்கீம், ஏன்னா நான் ஒரு சிம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வந்து டேட்டா பேக் போட்டுக்கலாம். ஐ மீன் அது வந்து அதை வந்து ஒரு நார்மல் யூசேஜாக யூஸ் பண்ணலாம் தான். ஏன்னா வைஃபை போட்டால் இதுக்கப்புறம் அந்தளவுக்கு இருக்குது. அதில் 250 ரூபாய்க்கு ஸோ 46 டேஸ் ஓகேங்களா. 46 டேஸ் வந்து 2 GB ஓகேங்களா. பர் டேக்கு 2 GB வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல ஆஃபர். 250 ரூபாய்க்கு 46 நாள். ஸோ இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல ரீசெண்டாக லான்ச் பண்ண புது ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சதுனால, ஏன்னா 4G லான்ச் பண்ணனால இது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பிஎஸ்என்எல் நிறைய இடத்துல வந்து டவர்லனாலும் அந்த இடத்துல வந்து நிறைய சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட சஜஷன்ஸ் என்னன்னா, ஸோ நீங்கள் பேக்கேஜ் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான். பட் ஆனால் எப்போவுமே வந்து ரீசார்ஜுக்கு மோஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அது ஓகே, உங்களோட பிளேஸில் ஒர்க், ஸோ ஒர்க் போகிற இடத்துல நம்ம வந்து யூசேஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு எதாவது பேக்கேஜ் போட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற மெயினான ஒரு விஷயம்னா, நீங்கள் வீட்டில் வந்து வைஃபை போடுறது எவ்வளோ பெட்டர் தான். ஏன்னா நீங்கள் டோட்டலாக உங்கள் ஃபேமிலியில் வந்து ரீசார்ஜ் பேக் ஏறி எல்லாருமே இப்போ ஏர்டெல் ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஐ. ஸோ மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கேல்குலேஷன் போட்டு பாருங்கள், உங்கள் பட்ஜெட்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு வைஃபைக்கு செலவு பண்ணுறதை விட ஸோ ரீசார்ஜ் பிளானிங் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல 380 பிளான்லாம் 360, ஸோ இந்த பிளான்லாம் நீங்கள் போட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு யூசேஜ்னாலும் அந்த ரீசார்ஜ் பிளான் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு வைஃபைல போட்டிங்கன்னா வைஃபைல நீங்கள் ஒரு 6999, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸில் போட்டிங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 5 பேராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிவி காசோ ஸோ அந்த ஒரு பேமெண்ட் வந்து இதில் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஒரு கருத்து மட்டும்தான். ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் நினைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடஃபோன், ஸோ இவங்க மூணு பேருமே இப்போ இங்கே சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது பிஎஸ்என்எல் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவங்களும் வந்து எப்படி தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்குமே நிறைய புது கஸ்டமர்ஸ் அங்கே போகிறதில்ல. ஸோ கவர்மெண்ட் சிம் ஓகேங்களா, கவர்மெண்ட் சிம் வாங்குறதுல இப்போ அது கொஞ்சம் மும்மரமாக கொடுத்துருக்காங்க. நானும் வாங்குவேன். ஸோ வாங்கி ஆல்ரெடி ஆர்டர் போட்டாச்சு. ஸோ வந்துடும் நமக்கு ஒன்று 2 டேஸில். ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பேர் வேணும்னாலும், ஸோ அந்த மூவி ரிவ்யூஸ் சொல்ல போகிறேன். நிறைய புது விஷயத்த நீங்கள் என்னோட ஷேர் பண்ணால் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஓட்டிங் கொடுக்குறேன். அந்த ஓட்டிங்கில் நீங்கள் வந்து ஓட் பண்ண மாட்டேன். என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எங்களால் அப்லோட் பண்ண முடியும் புது கண்டென்ட்டோட. ஓகேங்களா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது.